காதலர் தினத்தை முன்னிட்டு முன்கூட்டியே ரிலீஸ் ஆன படம் எது? காதலர் தினத்தன்னைக்கு ரிலீஸ் ஆக போற படங்கள் எது எது? காதலர் தினம் முன்னதும் நம்ம ஞாபகத்துக்கு வர்றது ரோஸ் தாங்க. அதனால February 14 காதலர் தினத்தை முன்னிட்டு லவ் ரோஸ் இத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். லவ்னாலே சுத்தமா பிடிக்காதவங்க இந்த வீடியோவை இப்பவே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். என்னங்க ஸ்கிப் பண்ணலையா அப்படின்னா உங்களுக்கும் என்னை மாதிரி லவ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க லவ்லாம். அதாங்க லவ் பத்தின சமாச்சாரங்களை பார்க்கலாம். முதல்ல காதலர் தினத்தை முன்னிட்டு வெளியான படத்தை பத்தி பார்த்துடலாம். இந்த வருஷம் 2024 February 14 புதன்கிழமை வரதால காதலர் தினத்தை சிறப்பிக்கிற விதம் வழக்கம் போல வெள்ளிக்கிழமை February 9 லவ்வர் மூவியை ரிலீஸ் பண்ணாங்க. அதே தினம் லால் சலாம் படமும் ரிலீஸ் ஆச்சு. எங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் கூட மோதுற அளவுக்கு அவ்வளவு தில்லான்னு ஒரு சிலர் பத்த வச்சாங்க. ஆனா உண்மை இதுதான். காதலர் தினம் புதன்கிழமை வந்ததால அதை சிறப்பிக்கிற விதமா அதுக்கு முன்னாடி வந்த வெள்ளிக்கிழமை எண்ணிக்கை படத்தை வெளியிட்டாங்க. புரட்டைக்கு அப்புறம் மணிகண்டன் குட் நைட் படத்துக்கு அப்புறம் மணிகண்டன் நடிச்ச படம் இது. இதுல மணிகண்டனுக்கு ஜோடியா ஸ்ரீ கௌரி பிரியா நடிச்சிருக்காங்க. எல்லோருக்கும் தெரிஞ்ச அதே லவ் தான். எடுத்திருக்கிற விதமும் சொன்ன விதமும் நம்மள கதை கூட கனெக்ட் பண்ண வைக்குது. காதலர் தினத்தை சிறப்பிக்கிற விதமா வெளியான இந்த லவ்வர் மூவி நிஜமாவே காதலர் தினத்தை சிறப்பிக்குதுன்னே சொல்லலாம். காதலர் தினத்தன்னைக்கு சரியா February 14 அன்னைக்கு 2 படங்கள் ரீரிலீஸ் ஆகுது. ஒன்னு விஜய் சேதுபதி திரிஷா நடிச்ச 96, இன்னொன்னு சீதாராமம் படம். துல்கர் சல்மான் மிருனால் தாக்கூர் நடிப்புல 2022 ஆண்டு தமிழ் தெலுங்கு மலையாளம் மொழிகள் வெளியான இந்த படம் செம ஹிட்ன்றது குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். காதலர் தினத்தன்னைக்கு ரீரிலீஸ் ஆக போற படங்களை பத்தி பார்த்தாச்சு. அந்த வரிசையில காதலர் தினத்தை சிறப்பிக்கிற விதமா படத்தோட பாடலை வெளியிட போறாங்களா? ஆமாங்க, ராம் இயக்கத்துல உருவாகிட்டு வர 7 கடல் 7 மலை என்ற படத்தோட மறுபடியும் நீ என்ற முதல் பாடலை February 14 மாலை 6 மணிக்கு வெளியிட போறதா படக்குழு அறிவிச்சிருக்கு. இந்த 7 கடல் 7 மலை படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்ச நிலையில இந்த படம் திரைப்பட விழாக்கள்ல கலந்துக்கிறதால இந்த படத்தை இன்னும் ரிலீஸ் பண்ணாம வச்சிட்டு இருக்காங்க. காதலர் தினம் முன்னதும் நம்ம ஞாபகத்துக்கு உடனே வரது ஒன்னு லவ்வர், இன்னொன்னு ரோஸ். ஆமாங்க, கயல் ஆனந்தி நடிக்கிற ஒயிட் ரோஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி இருக்கு. அறிமுக இயக்குனர் ராஜசேகர் இயக்கத்துல ஆனந்தி நடிக்கிற இந்த ஒயிட் ரோஸ் படம் த்ரில்லர் மூவி. அது எல்லாம் சரிப்பா, காதலர் தினத்துக்கும் இந்த ஒயிட் ரோஸ் படத்தோட அப்டேட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா ஒரு சம்பந்தமும் இல்லைங்க. காதலர் தினம் அதுவுமா என்னால ரோஸையாங்க தர முடியும்? ரோஸை பத்தி தான் பேச முடியும், அதனால தான் பேசினேன். காதல்ன்றது அழிவு சக்தியா இல்லாமல் வாழ்க்கையில ஆக்க சக்தியா பல ஆக்கங்களை தந்திட காதலர் தின வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.